நல்லது. இந்த நாளிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைக்கான தியானிப்பின் வசனம் சங்கீதம் 77வது அதிகாரத்தில் இருந்து. இந்த சங்கீதம் 77வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், இந்த அதிகாரத்திலே முழுக்க முழுக்க நாங்கள் பார்த்தால் அந்த இடத்திலே சொல்லப்படுது, தேவனுடைய கிரிகைகளை சிந்தித்து ஆறுதல் பெறுகிற ஒரு காரியத்தை நாங்கள் காண்கிறோம். இந்த சங்கீதக்காரன் இதை எழுதும் பொழுது முதல் 9 வசனங்களை நாங்கள் பார்த்தால், அவருடைய கூக்குரல், அவருடைய வேதனை, அவருடைய கஷ்டத்தை அவர் கூறுகிறார். 9வது வசனம் முடிந்து 10வது வசனம் ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம், அதற்கு பிறகு வருகிற ஒவ்வொரு வசனங்களிலும் அவர் கூறுகிறார், தேவரீர் உம்முடைய செயல்களை நான் நினைத்து பார்க்கிறேன், நீர் செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன் என்று அவர் ஆறுதல் பெறுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களுக்கு உணருது, எங்களுடைய வாழ்க்கையும் இப்போ இதே போல தான். நாங்களும் அநேக நேரம் எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய வேதனைகள் நாங்கள் கூறிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த அதிகாரத்தில் எங்களுக்கு காண்பிக்கப்படுது, தேவனுடைய கிரிகைகளை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த சங்கீதக்காரன் கூறுகிறார், எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு வருகிறது, எனக்கு ஒரு ஆறுதல் வருகிறது. நான் இருக்கிற சூழ்நிலை எப்படியா இருந்தாலும், நான் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் செய்த செயல்களை நான் நினைத்து பார்க்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு ஆறுதல், ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகுதுன்னு அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு காணலாம். இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும், உங்களுடைய இப்பொழுது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை கஷ்டமான ஒரு பயணமாக இருந்தாலும், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை, அவருடைய செயல்களை நினைத்து பாருங்கள். அப்பொழுது சங்கீதக்காரன் சொல்வது போல் உங்களுடைய இருதயத்துக்கு ஒரு ஆறுதல் வரும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகும். நான் பாஸ்டர் வினோத், ராஜகிரி பெத்தினி சபையிலிருந்து. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.